ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினச்சிங்களா? கிடையாது. இது வந்து என்னோட திங்ஸ் தான். நான் வந்து ஒரு 10+ இயர்ஸ் நான் யூஎஸில் இருக்கேன். எனக்கு வந்து இப்போ நம்ம ஒரு பார்ட்டிக்கு இல்லை நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு உமனுக்கு நம்மள அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பொருட்கள்லாம் ரொம்ப தேவை, நான் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நம்மளோட சேஃப்டி பின். சேஃப்டி பின் வந்து நம்ம சாரீ கட்டும்போது ரொம்ப ரொம்ப அவசியமானது. யூஎஸில் கிடைக்கலாம். நான் இது வரைக்கும் யூஎஸில் வாங்கினது கிடையாது. பட் இந்தியாவில் போனோன்னா ஒரு 2 பேக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுவேன். அது பாட்டு இருக்கும். அதெல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சாரீ கட்டும் போது அங்கே இங்கேன்னு தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா? சாரீ கட்டுறேன் அப்படின்னாலே இது வந்துடும். ஸோ அதுக்குள்ளேயே ஒரு எலாஸ்டிக், அதாவது ஒரு பேண்டு அதுக்குள்ளே பின்னு குத்தி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ப்ளீட்டில் நம்ம விடுவோம் இல்லையா? அப்போ வந்து செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்கு. அது எப்படின்றது மேபி நான் ஃப்யூச்சர் வீடியோவில் காமிக்கலாம். ஸோ கோல்டன் கலர் சேஃப்டி பின், பெரிய சைஸ் சேஃப்டி பின், அதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இதுக்கு இந்த பாக்ஸ், இந்த கிளச்சுக்கு ஒரு மெமரி இருக்குது. இது வந்து என் ஃப்ரெண்டு திருப்பதிக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தது. இதோட வயசு பார்த்திங்கன்னா 20-25 வருஷம் இருக்கும். ஸோ அது ஞாபகமாக வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். நம்மளோட அந்த கம்மலுக்கெல்லாம் ஊக்கு இருக்கும்ல, பின்னாடி திருகாணி, இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திருகாணி, அதெல்லாம் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம போடும் போது கீழே போடுவோம், அது தொலைஞ்சு போகும், அந்த நேரத்துக்கு தேட முடியாது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மெமரி அகேன். இது வந்து என்னோட ரிசப்ஷனுக்கு வந்து நம்ம கோல்டு நகை போட மாட்டோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நான் அப்போ முன்னாடியே நான் சவுக்கார்பேட்டில் தான் பண்ணுவேன் பர்ச்சேஸு. ஸோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கலர் கலரான வளையல், அதுக்கப்புறம் இந்த செட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து அப்போவே ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து ஒரு செட்டு வந்து 4000-6000 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் லைஃப்லேயே பெருசாக போட்ட ஒரு செட்டு இதுதான். இந்த சோக்கர், இந்த வளையல் வந்து நிறையா வளையல் இருக்குது. இதில் வந்து பெருசாக இருக்கிற வளையல் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மெமரிக்காக எடுத்து வச்சுருக்கேன். கோல்டு எடுத்துகிட்டு வந்து மெமரிக்கு வைக்க முடியாதுங்க, சேஃபும் கிடையாது. ஸோ இதை வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேஸ்கெட், இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வீட்லேயே இருந்தது தான். இதுக்குன்னு தனியாக வாங்கினது கிடையாது. ஆனால் அந்த பவுச்சு, அந்த லாவெண்டர் கலர் பவுச் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வளையல், கைக்கு போடுற வளையல், ப்ரேஸ்லெட் அண்டு காப்பு, அந்த மாதிரியான ஐட்டம்ஸு தான் நான் இதில் வைக்கிறேன். பொருள் வாங்கி வச்சு மட்டும் பிரயோஜனம் கிடையாது, அதை போடவும் செய்யணும். நான் இப்போ காமிக்கிற இந்த ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% கூட நான் இது வரைக்கும் போட்டது கிடையாது. வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்படியே இப்படி அழகாக எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன். எங்கேயாவது போகும்போது எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இதுக்கு முன்னாடி போட்டு போல அதையே திரும்ப திரும்ப போட்டு போகிற பழக்கமும் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் வந்து நான் ஏற்கனவே ஒரு 1 இயராக நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால எனக்கு அப்பப்போ புதுசாக போடுறதுக்கான ஒரு தாட்டும் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் இப்போ வளையல் அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எவ்வளோ அவசரமாக கிளம்புனாலும் இதில் ஒன்று அப்படியே தூக்கிட்டு போய் காரில் கூட மெதுவாக போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து என்ன போடணும் அப்படின்ட்டு நிறைய நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். எனக்கெல்லாம் அந்த கன்ஃபியூஷன் வந்து திரும்ப பிடிச்சது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதையே திரும்ப போடுவேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த வளையலுக்கு ஒரு மெமரி இருக்குது. இது வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வளையல். இது நான் காமிக்கிறது எல்லாமே டூப்ளிகேட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக ஒரு நாளைக்கு திடுதுப்புன்னு வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்படி வாங்கிட்டு வர பழக்கம்லாம் எங்கள் அப்பா கிடையாது, ஆனால் வாங்கிட்டு வந்தார். இது வந்து இந்த நவரத்னம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் அந்த மாதிரியான வளையல். ஸோ எனக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சொன்னல பிடிச்சதை திரும்ப திரும்ப போடுறது, அந்த மாதிரியான வகையில் இந்த வளையல். அதுக்கு மேட்சிங்காக இப்போ தான் நான் ரீசெண்டாக வந்து ஒரு நெக்லஸ் அண்ட் இயரிங். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நவரத்ன ஸ்டைலில் இருக்கும். இதுவுமே நான் இன்னும் போடல, அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது. அதுக்கு ஒரு அக்கேஷன் வரும்போது போடணுன்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அக்கேஷன் வந்தால் போடணுன்றது வச்சுருதே வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ யாராவது பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்க வேணும்னா தாராளமாக என்கிட்ட வந்து கேட்கலாம். எனக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா நான் யாருக்குமே கொடுப்பேன். இந்த கிட்ஸுக்கெலாம் வந்து ஸ்கிட்டு பண்ணும்போது ஏதாவது தேவைப்படும் பெருசாக, அப்போல்லாம் கூட கொடுத்துருக்கேன்.
பெரியவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வளையலுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லிட்டேன்னா, இந்த பவுச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீமூவில் தான் நான் வாங்கினேன். ஒரு $5-6 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 10 பேக்கெட்ஸ் மாதிரி வரும். ஸோ வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அது ஒன்றா சரியாக ஸ்டோர் பண்ணலன்னா அது வேஸ்ட்டு தானே ஆகும். அந்த ஸ்டோன் விழுந்து இல்லை கலர் போய் அந்த மாதிரி இருக்கா, அதுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மெட்டல் பேங்கிள்ஸு கலர் கலராக இருக்கும். இதுவுமே நான் புதுசாக தான் வச்சுருக்கேன். 1-2 பேர் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடைஸ்டு ஆர் பிளாக் மெட்டல் பேங்கிள்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்கெட்டில் வந்து நம்மளோட குட்டி நெக்லஸ், மீடியம் நெக்லஸ் அதெல்லாம் செட்டு, சிலதெல்லாம் செட்டோடையும் இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இது ஒவ்வொரு டிசைன்ஸும் எடுத்து காமிக்கிற அளவுக்கு ரொம்ப ட்ரெண்டியான ஜுவல்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது டிஃப்ரெண்ட் டைமில் நான் சேர்த்தது இல்லை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா நான் கொஞ்சம் பார்த்து வச்சுப்பேன். நான் கொஞ்சம் கேர் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதனால வந்து புதுசாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் நம்மளோட அந்த இன்விசிபிள் செயின் ஒரு நெக்லஸ் இருக்கு இல்லையா, அது இதுதான் நான் லாஸ்ட்டாக வாங்கினது. ரொம்ப அழகாக பிடிச்சி வாங்கியிருக்கேன். எனக்கு தெரியல இது எப்போ நான் திரும்ப போடுவேன், எப்போ நான் ஓப்பனிங் செரமனி வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இதுவுமே புதுசாக இருக்குது. அந்த டேகோடு இருக்கிறது இது அந்த ஆக்சிடைஸ்டு அந்த இது. அப்புறம் இதுலேயுமே எனக்கு வந்து இப்போ நான் வச்சுருக்கிற திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற திங்ஸுன்றதை விட நிறைய மெமரிக்குன்னு ஏகப்பட்டது நான் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ஒன்று உங்களுக்கு அப்பப்போ எனக்கு ஞாபகம் வர்றது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பேஸ்கெட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ்கெட் கூட வாங்கி வைக்கலாம் போல இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ்லாம் பார்ப்போம். இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கிட்டோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். இது வந்து ஆக்சுவலாக நம்மளோட அந்த டூல்ஸ்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன ஸ்க்ரூ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஆர்கனைசர். இது 4 பாக்ஸோடு வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் சைஸ் ஜும்கி ஜும்கா எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஒயிட் ஒரு ஆக்சிடைஸ்டு மெட்டல் இயரிங்ஸ் தான் எல்லாம் வந்து நம்ம ஏதாவது வெஸ்டர்ன் வேர் போடுறோம்னா அப்படி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக இல்லை யூஸே பண்ணாத சில இயரிங்ஸ். இது பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக இப்போது வாங்கினது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கீ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் புதுசு, கலருக்காகவே நான் வாங்கினது. அது நெக்ஸ்ட் இதுவுமே இப்போ ரீசெண்டாக வாங்கினது. ஸோ இது மாதிரி கம்மல்கள் நெக்ஸ்ட்டு அக்கேஷனுக்கு போடணும் அப்படின்ட்டு இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எப்போ போடுவேன்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு செட்டு, என்னோடய பர்த்டேக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம கல்யாணம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாரீ கட்டும் போது போட்ட ஒரு செட்டு. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் 25 இயர்ஸ் இருக்கும். நான் ஒரு ஆரஞ்சு சாரீ கட்டினேன். அதுக்கு மேட்சிங்காக ஒரு மஸ்டர்ட் கலரில் ஒரு குட்டியான ஒரு நெக்லஸ், ஒரு செயின் தான் அது. அதுக்கு டாலர், அப்புறம் அதுக்கு மேட்சிங்காக இயரிங். இது வந்து பார்த்திங்கன்னா என் பையனோட பர்த்டே இங்கே யூஎஸில் வந்து பார்ட்டி பண்ணும்போது நான் எதுவும் இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல, அப்போது வாங்கினது. ஸோ அதுக்காக அப்போதைக்கு ஒரு வெஸ்டர்ன் வேர் போட்டேன். அதுக்கு மேட்சிங்காக இந்த ஒரு செட்டு வாங்கினேன். இது எனக்கு இன்றைக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு பாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ
இந்த பாக்ஸை எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுச்சில் ஹேர் பேண்ட்ஸ், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஹேர் பேண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பர்ஃப்யூம்ஸ் அதெல்லாம் இருக்கும். அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஹிப் பெல்ட், எலாஸ்டிக் ஹிப் பெல்ட் இருக்கும்ல அது. இது வாங்கி நான் யூஸ் பண்ணல, நான் யூஸ் பண்ணுவேனானோ எனக்கு தெரியல. பட் என் பையன் வந்து ஒரு ராஜா வேஷம் போட்டான். அப்போது வந்து அவனும் அவன் ஃப்ரெண்டும் வந்து இந்த 2 ஹிப் பெல்ட்டு போட்டுக்கிட்டாங்க. அழகாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு வேஷ்டிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அது பிடிச்ச மாதிரியாக இருக்கணும். அது ராஜான்ற போது அப்படியே மினுமிப்பாக இருக்கணும் இல்லையா, ஸோ நல்லா அது யூஸ்ஃபுல்லாக ஆச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வளையல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா DIY. இது என்னோட பழைய வீடியோவில் இது பண்ணது போட்டிருப்பேன்னா எனக்கு தெரியல. பட் இது வந்து நானும் என் பையனும் சேர்ந்து பண்ணது. இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ணது. இதுலேயுமே நிறைய என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தது, எங்கள் அம்மா காசிக்கு போயிட்டு வந்தபோது வாங்கிட்டு வந்த பேங்கிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நான் இதெல்லாம் வந்து எப்போ போடுவேனே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். நான் பார்த்திங்களா, அதோ அந்த DIYன்றதுனால அது ஏதோ ஒரு கேலண்டர் வச்சு பண்ணியிருக்கேன். பாப்சிக்கல் ஸ்டிக்கு நல்லா வருது. இது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 5 இயர்ஸாக எனக்கு அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா ஸ்டடியாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டு இதுக்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னோடய நெத்தி கொலுசு இதெல்லாம் சில்வர் ஆனது. நெக்ஸ்ட்டு வந்து பூ வந்து நம்மளுக்கு இங்கே எப்போவுமே கிடைக்காது இல்லையா, ஸோ இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வாங்கினது. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது நானே செஞ்ச ஒரு மல்லிப்பூ சரம் அது. ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்றது வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் பாருங்கள், நீங்களே கூட செஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பொன் குழந்தைங்களாம் வச்சுருக்காங்க, இல்லை எனக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பொன் குழந்தைங்களாம் இருக்குன்னா கண்டிப்பாக டான்ஸ் ஆடுவாங்க. இது பரதநாட்டியம்க்கு இல்லை ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து நம்ம பூ வாங்கி தான், அதாவது ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வாங்கி தான் வைக்கணுன்னா நம்ம வைக்கிறதுக்கு பல சான்ஸ் கிடைக்காது. கிடைக்கும் போது வச்சுக்க வேண்டியது தான். இல்லைன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், இது காயவும் செய்யாது, பூ வச்ச ஒரு திருப்தியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பவுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏதாச்சும் ஜுவல்லரி பிரேக் ஆகிடுச்சு, அது ஏதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை நம்மளோட அந்த நெக்லஸோட எக்ஸ்டெண்டர்ஸ் அதெல்லாம் கூட அதில் வச்சுருக்கேன். சும்மா சின்ன சின்ன ரிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏதாச்சும் நம்ம கனெக்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம். இந்த பவுச் எனக்கு இது வரைக்கும் யூஸே எனக்கு, பட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே செஞ்சது. ரொம்ப நல்ல ஸ்டடியாக இருக்குது. நான் என்ன வச்சு செஞ்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் வந்து இதில் வளையல் பாக்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுக்குனாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொட்டு பாக்ஸு. இது எல்லா பொட்டும் இதில் இருக்கும். இந்த பொட்டுகளுமே பார்த்திங்கன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொட்டுலாம் இருக்குது. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு கையில் வச்சுருக்கேன்ல, இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட்டு டைம் வாங்கி கொடுத்த பொட்டு, ஞாபகமாக அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான் முன்னாடி அந்த கல்யாணம் ரிசப்ஷன் அப்போது நிறைய வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம ஐடெக்ஸ் பொட்டு, ஸ்டிக்கர் பொட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு 2-3 சைஸில் இருக்குது. எந்த சைஸுன்னு தெரியல, அதனால் அது 2-3 சைஸாக வாங்கி ஆன்லைனில் வாங்கிட்டு வந்தது தான் அது. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து புது ஐட்டம்ஸ், எங்கள் அக்கா பொண்ணுக்கு ஹேர் பேண்டு, அந்த கிளிப்ஸு அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எப்போ போகிறோமோ அப்போ போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ஏதாவது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த புது திங்ஸ் இருக்கிற பாக்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஸோ இத்தனை பாக்ஸ் எனக்கு எப்படி வந்து சேர்ந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போது யோசிச்சு பார்க்குறேன் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. மேபி எனக்கு வந்து அனுப்புவாங்க இல்லையா பாக்ஸில், அதாவது வருட வைகளெல்லாம் அதில் வந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாரியை பின் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேக்கில் போய் யூஸ் பண்ணுறது. அதுக்கு வந்து நம்ம பின் வச்சு ஹேண்டில் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஜஸ்ட்டு போட்டு கன் மாதிரி நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பின் பண்ண தேவையில்லை, அதுவே வந்து செக்யூர் ஆகிருக்கும்.
இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என் பையன் செஞ்ச பாக்ஸு. அவங்க ஸ்கூல்ல ப்ரீ ஸ்கூல்னு நெனைக்கிறேன். அதில வந்து ஃபாதர்ஸ் டேக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அதில குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த பாக்ஸ் வந்து நான் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சு இப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு மெமரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியால என்னோட ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க வந்து இப்போ அங்க யுஎஸ்ல இல்ல. அவங்க இந்தியாவுக்கு போயிட்டாங்க. ஸோ நான் கலிஃபோர்னியாலேருந்து டெலாவேருக்கு வரும்போது எனக்கு ஞாபகார்த்தமா ஒரு மிரர் கொடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பத்திரமா இந்த பாக்ஸ்லேயே அதுக்கப்புறம் அதை வந்த கவரில் போட்டு பத்திரமா வச்சுருப்பேன். அப்பப்போ எடுத்து நான் பார்த்துப்பேன். யூஸ்லாம் பண்ண மாட்டேன் நான். அந்த ரோஸ் கோல்டு மாதிரி இருக்கும். அழகாக க்யூட்டாக இருக்கும். அந்த வேர்டிங்ஸ் கூடவே இருக்கும். 2 பிக்சர் 2 கேர்ள்ஸ் இருக்கிற மாதிரி பிக்சர்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் மெமரிக்காக வச்சிருக்கிறது. அடுத்து வந்து இந்த மாதிரி பாக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பில் ஆர்கனைசர் இது. மண்டே டு சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் 7 டேஸ்க்குள்ளானது. இது வந்து நான் பில்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இதில் அந்த இயரிங்ஸை போட்டு எடுத்து போயிட்டேன். ரொம்ப ஸ்டோன் வச்ச மாதிரி இயரிங்ஸ்னால் ஒன்று கூட போட்டுக்கலாம். இல்லை ஒரு செட்டாக வச்சுக்கலாம். நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னாலே ஒரு பேர் எக்ஸ்ட்ரா இயரிங் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அகைன் மெமரி. அங்கே டிஸ்னிலாண்டுக்கு போகும்போது அங்கே வாங்கினது. ஒன்று வந்து ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அந்த பேக்லலாம் நம்ம மாட்டி விட்டுக்கலாம் கிச்சன் மாதிரி. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயலினில் ஒரு அரிசியில் நம்ம ஊர்லலாம் எழுதுவாங்கள்ல நேம், அதே தான் நம்ம மெரினா பீச்சில் வாங்கினது தான். இதில் என் பையனோட நேம் எழுதியிருக்கு. அவனுக்கு வந்து அவன் கசின் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். இது இன்னும் வளர்ந்த பிறகு காமிச்சா அப்படி நல்லா இருக்கும் இல்லையா அந்த ஃபீல்லாம். ஸோ அது நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என் பையன் ஒரு ராஜா வேஷம் போட்டான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து கம்மல் அதெல்லாம் வந்து காது குத்தி இருக்குது. ஆனால் அந்த ஓட்டெல்லாம் எப்பயும் மூடிடுச்சு. இந்த கம்மல் அப்புறம் பிரேஸ்லெட் அப்புறம் மோதிரம் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் கையிலேயே செஞ்சுட்டு ஸோ அது பத்திரமா ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய மாலை இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சைஸ் மாலைலாம் என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் லாஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போயிருந்தபோது வேணும்ன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அந்த ராஜா வேஷம் போடும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் போடும்போது நல்லா அழகாக இருக்கும் இல்லையா. பெருசாக போட்டு அழகாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பவுச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரப்படுத்தி வச்சுப்பேன். ஏதாச்சும் நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறோன்னா கூட இந்த மாதிரி பவுச்சில் போட்டு கொடுத்துலாம். ஏன்னா நம்மக்கிட்ட எப்படி இருந்தாலும் புதுசுன்னு ஏதாவது இருக்கும். இல்லை நம்மளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது கூட யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த இப்போ நான் காமிச்ச அந்த மாலை வந்து அகைன் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்க. அது இன்னும் போடல, புதுசாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்கிற அந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். இது ஒரு டைமில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போவும் ட்ரெண்டில் தான் இருக்குது. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே அவங்கக்கிட்ட வாங்கினது. இது வந்து நல்லா பிரைட் கலர்ஸில் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே நான் வந்து 2-3 வாட்டி போட்டுட்டேன். ஸோ போடும்போது நல்லா இருந்துச்சு. கம்ஃபர்டபுளாக லைட் வெயிட்டாக இருந்துச்சு. குத்துறது அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அடுத்து இந்த பாக்ஸை கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது. அந்த அந்த பேஸ்கெட்டில் பத்தாத இதெல்லாம் வச்சுருக்கேன். இது அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச அந்த விக்டோரியன் சீக்ரெட்டா இல்லை விக்டோரியன் ஃபினிஷ் அது. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு மாலை. இது நான் கூட ரீசெண்டாக கூட போட்டிருந்தேன். இது வந்து இன்னொரு மாலை. இது வந்து என் பையன் அந்த ராஜா விஷயம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. நான் எப்போ போடுவேன் எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய என்கேஜ்மெண்ட் அப்போ நான் ஒரு நெத்தி சுட்டி வச்சுருந்தேன். ஸோ அந்த நெத்தி சுட்டியை பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே வந்து இங்கே 2-3 கேர்ள்ஸ்லாம் வாங்கி அதாவது நான் கொடுத்து அவங்க யூஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி எனக்காவது எப்போயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை விட சூப்பரான ஆர்கனைசர்ஸ்லாம் இருக்குது. நம்ம வாங்கி அதில் கூட பண்ணிக்கலாம். நான் போடுற அந்த ஃப்ரீக்வன்சிக்கு இதுவே எனக்கு ஜாஸ்தி தான் நான் சொல்லுவேன். என்னென்னா அதை பர்ஃபெக்டாக அதோட பவுச்சில் போட்டு வச்சுடுவேன். வெளியே போயிட்டு வந்த உடனே அவுத்தும் வச்சுடுவேன். அவுத்தா தான் எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு
அவுத்து வச்சுடுவேன். அதுக்கப்புறம் ஞாபகமாக திரும்ப பவுச்சில் போட்டு வச்சுடுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப ஏரில் எக்ஸ்போஸ் ஆகாமல், இல்லை நம்ம பர்ஃப்யூம் போடும்போது அப்போல்லாம் போடாமல் லாஸ்ட்டாக நம்ம வெளியே கிளம்பும் போது போட்டுக்கிட்டோம்னா நிறைய நாள் வரும். நெக்ஸ்ட் இது என்னோடய கிளச்சு. ஸோ இப்போ இந்த 2 ட்ராவில் தான் நான் என் பொருட்கள். இவ்வளோ பொருட்கள் சொல்லணுமா, இல்லை இவ்வளோதான் பொருட்கள் சொல்லணுமா எனக்கு தெரியல. இது ஜாஸ்தியாக கம்மியானு எனக்கு தெரியல. பட் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இன்னும் ஒரு 1 இயருக்கு என்ன இருக்கும் அப்படின்றது எனக்கு ஞாபகத்திலேயே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நான் மட்டும்தானே இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பப்பரப்பான்னு தெரிஞ்சிடும் நான் தான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது. ஸோ அதனால் இந்த ட்ராஸில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணுறதுமே உண்மையாகவே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து என்ன ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இந்த 2 ட்ராவை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னாலே எனக்கு ஒரு ஐடியா வந்துடும். இந்த ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு டென்ஷன் ஆகும் இல்லையா, அதெல்லாம் இருக்காது. எதை போடணுன்னு தான் டென்ஷன் ஆகுமே தவிர்த்து எது எங்கே இருக்குன்னு தேடுற அளவுக்கு எதுவும் இருக்காது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.